ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் உண்டியல் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி மாணவர்கள் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 4 முக்கியமான டிப்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாராலுமே சேமிக்கக்கூடியதுமான டிப்ஸு தான் அந்த 4 டிப்ஸுமே. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 4 டிப்ஸில் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட பாப்பா இந்த உண்டியலை சேர்த்துட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுக்குற பாக்கெட் மணியை வச்சு தான் இந்த உண்டியலை அவங்க 5 மாதமாக சேர்த்துட்டு வந்தாங்க. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உண்டியலை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இந்த உண்டியலை பாப்பா மட்டும்தான் சேர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு, வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இந்த உண்டியலை 5 மாதமாக சேர்த்துட்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நாம் ஒரு ஷூ வாங்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸை எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த டிப்ஸை யார் வேணாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க, இந்த உண்டியலில் எவ்வளோ பணம் இருக்குது, ஷூ வாங்குற அளவுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் சில்லறையாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காயின்ஸில் என்ன டிப்ஸு இருக்குது அப்படின்னா, நான் அந்த 4 வீடியோவில் சொல்லியிருப்பேன். கையில் கிடைக்கிற 5 ரூபாய் 10 ரூபாய் காயினை மட்டுமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் அப்படின்னு. பாருங்கள், நிஜமாக தான் இந்த 5 மாதமாக பாப்பாவுக்கு கிடைக்கிற அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் காயினை தான் அவங்க உண்டியலில் போட்டுட்டு வந்தாங்க. அது போக மற்ற சில்லறை காயின்ஸும் போட்டிருக்காங்க, ரூபாத்தாலுமே அவங்களுக்கு கிடைச்சதுனால போட்டிருக்காங்க. ஸோ நீங்களுமே காய்கறி வாங்குறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த சில்லறை காசுகளையுமே நீங்கள் செலவு பண்ணிடாமல் அதை மட்டுமே ஒரு உண்டியலில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயுமே மந்த் எண்ட் ஆயிடுச்சுன்னா பணத்தட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக வரும். அந்த டைமில் இந்த அமௌண்ட்டை நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன். ஓகே, கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் 10 ருபீஸ் காயின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 720 ரூபாய் இருக்குது. 5 ரூபாய் காயின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 580 ரூபாய் இருக்குது. 2 ருபீஸ் காயினும் 1 ரூபி காயினும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 65 ரூபாய் இருக்குது. இந்த ரூபாய் நோட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 ரூபாய் இருக்குது. மொத்தமாக 1445 ரூபாய் இருக்குது. ஸோ 5 மாதத்தில் எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் தனக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியை வச்சு மட்டுமே என்னோட பாப்பா 1500 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு உமன்ஸாக இருக்கீங்க, ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சில்லறை காயின்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சில்லறை காயின்கள் எல்லாத்தையுமே நாம் ஒரு உண்டியலில் போட்டுட்டு வர்றோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5-6 மாதம் கழித்து எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு சேமிப்பாக வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டை நாம் கண்டிப்பாக மந்த் எண்டில் யூஸ் பண்ணிக்க முடியும்.
இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கையில் பணம் இல்லாத நேரத்தில் அந்த உண்டியலை நாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க காயின்ஸையும் எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பாப்பா சேமிச்சிருக்க அமௌண்ட்டு 1500 ரூபா தான் அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டுமே இப்போ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க சேமித்த காசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நாம் வாங்கி கொடுக்குறத விட அவங்க சேமித்த காசுலேருந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கையில் பணம் இல்லாத நேரத்தில் இந்த தொகை எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பாவும் ஹஸ்பண்டும் தான் ஷூ வாங்க கடைக்கு போயிருந்தாங்க. ஸோ நிறைய ஷூவெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூவை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூ வாங்கினதில் அவங்களும் ஹாப்பி, நாங்களுமே ஹாப்பி. ஸோ இந்த ஷூ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவையுமே காட்டுங்க, அவங்களுக்குமே இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வருவாங்க. ஸோ மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்றது குழந்தையிலிருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு ஹேபிட்டு. ஸோ அவங்க பெரியவங்கள் ஆகும்போது அந்த ஹேபிட்டு ரொம்பவே அவங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ குழந்தைங்களுக்குமே மணி சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க.